ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் வாய்க்கு ஸ்தோத்திரம் சொல்லணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்வு, இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்வு, இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஒருமுகமாய் வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்வு, இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்வு, இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சலிப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்வு, இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்வு, இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவரே உம்மை சேவிக்கும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லும்படியாக இந்த காலை ஆராதனையில கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இந்த 2 நாட்களிலும் ஆண்டவரே உற்சாகத்தோடு ஆண்டவரே உங்களுடைய சந்நிதியிலே வந்திருக்கும்படி கிருபை கொடுத்ததற்காக நன்றி. கடந்த 2 மாதங்களையும் ஆண்டவரே, இந்த வருஷத்திலே ஆண்டவரே சந்தோஷத்தோடும் ஆண்டவரே சாட்சிகளோடும் நீங்கள் வழிநடத்துனதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த புதிய மாதத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே கண்மணியை போல பாதுகாத்து எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து எங்கள் ஜெபங்களை எல்லாம் கீழ் ஆண்டவரே எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் ஜெபங்களை எல்லாத்தையும் நீங்கள் கேட்டீங்க ஆண்டவரே. அதற்கான அந்த ஏற்ற வேளையிலே உங்களுக்கு எங்கள் தேவனே ஏற்ற வேளையிலே பதிலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டுல ஒரு நல்ல ஒரு மாதமா இருக்கும்படி கிருபை கொடுங்க. எல்லா போராட்டங்களிலிருந்தும் விடுதலை தாருங்க ஆண்டவரே. உண்மையிலே விசுவாசத்தோடு நாங்கள் இருக்கும்படியாக ஒரு கிருபை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குற்றங்கள் குறைவுகள் இருந்தால் மன்னிங்க, பாவங்கள் சாபங்கள் தான் எடுத்து போடுங்க. துதிகான மகிமை மேல உங்களுக்கு சிறந்துகிறோம். இப்ப இயேசுவின் மூலம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.
ஜெப தியானமே கருணை பொற்பாதம் காத்திருப்பேன் அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே கருணை பொற்பாதம் காத்திருப்பேன் அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இந்த ஜெப தியானமே எஜமானின் இயேசு முகம் தேடுவேன். என் கண்கள் தாவின் கரம் நோக்குவேன். எஜமானின் இயேசு முகம் தேடுவேன்.
உற்சாகமான பாடல்களை பாடலாம். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என்று பாடிடும் ஒலி கேட்குதே. பரிசுத்தர் 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 என்று பாடிடும் ஒலி கேட்குதே. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். கர்த்தரின் பலனும் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எனக்கு எதிராயும் பாளையம் இறங்கி என் மேலோர் யுத்தம் வந்தாலோ. எனக்கு எதிராயும் பாளையம் இறங்கி என் மேலோர் யுத்தம் வந்தாலோ. பயப்படேன் எதிராளி நிமித்தமாய் செவ்வையான பாதையில் நடத்திடுவார். பயப்படேன் எதிராளி நிமித்தமாய் செவ்வையான பாதையில் நடத்திடுவார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். ஜீவனுள்ள
எங்களுக்கான நீங்கள் வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மாதம் முழுவதும் அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து ஆண்டவரே நாங்கள் உற்சாகத்தோடு நாங்கள் இருக்கும்படி கிருபை கொடுங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைக்காக இந்த அதிகாலையிலே வந்து நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் இருக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உற்சாகத்தோடு இந்த அதிகாலையிலே உண்மை பாடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணும்படி கொடுத்து கிருபைக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஜெபங்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிங்க தகப்பனே, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிங்கப்பா. சத்ருவின் கைக்கு எங்களை விலக்கி ரட்சியும் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எவ்வளவோ பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்த போதிலும் இயேசுவே எங்களை எல்லாத்திலிருந்து பாதுகாப்பா வைத்தீரே, அதற்கு ஸ்தோத்திரம். இதற்கு நாங்க பாத்திரமே இல்ல ஆண்டவரே, இதுக்கு நாங்க பாத்திரமே இல்லப்பா. எவ்வளவோ பாவம் செய்திருக்கிறோம், ஆனாலும் எங்கள் மேல் அன்பா இருக்கிறீரே, அதற்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. சபையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. பத்திரிகையை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க இயேசுவே. சபைக்கு உண்டான எல்லா பண தேவைகளையும் சந்தித்து குறைவில்லாமல் இதுவரைக்கும் நடத்தீரே, அதற்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கான கெத்சேமனே ஜெபத்தை கொடுத்தீரே, அதற்கு ஸ்தோத்திரம் அப்பா. அதன் மூலமாக தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரை தினமும் ஜெபிக்கும்படியாக ஒரு கிருபை கொடுங்க ஆண்டவரே. எவ்வளவோ உலகத்தனமான வேலைகள் வருகிற போது மறந்து விடுகிறோம் அப்பா. எங்கள் மனதிலே ஆண்டவரே நாங்கள் உண்மை மறக்காமல் இயேசுவே உமக்கு துதி செலுத்தும்படி கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீரே இந்த ஆண்டவரே இந்த சபைக்கு போதகராய் இருந்து வழி நடத்துங்கப்பா. நீரே எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி பண்ண வேண்டும், என்ன பண்ண வேண்டும் இயேசுவே. நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா, நல்ல பலத்தை கொடுங்கப்பா, உற்சாகத்தை கொடுங்க ஆண்டவரே. எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காப்பாற்றுங்க இயேசுவே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆவிலே ஸ்திரப்படும்படியாக கிருபை கொடுங்க. ஆவிலே ஒருவரும் ஸ்திரப்படும்படியாக கிருபை கொடுங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிழ்வும் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். பின்பர் இயேசுவின் மூலம் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம தேவ செய்தி போடுவோம். பாஸ்டர் அவர்கள் வந்து நமக்கான இந்த மார்ச் மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்து அதற்கான சில தேவ வார்த்தைகள் நம்ம கொடுப்போம். கடந்த 2 மாதங்களாக கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த வருஷத்தினுடைய 3வது மாதத்தை காணும்படியான கிருபையை செய்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். போன மாசத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம், உச்சிதமான கோதுமையினால் உன்னை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் அப்படிங்கிறதான வசனத்தை போன மாசத்தின் வாக்குத்தத்தமாக கர்த்தர் நமக்கு கொடுத்தார். இந்த மாதத்துல ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கும்போது கர்த்தர் கொடுத்ததான வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த மாதத்துல நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அப்படின்னு சொன்னா, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம், நமக்கே தெரியாத காரியத்துல கர்த்தர் நம்மை நடத்துவேன்னு சொல்றார். அது நமக்கு புரியாத காரியம். அது முதல்ல சொல்லும்போது என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஜெபிக்கும்போது சில நேரங்கள்ல நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வருது, சில நேரங்கள்ல நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வர தாமதம் கூட ஆகும். ஆனா இந்த
வசனத்துல தேவன் சொல்றாரு, நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். அதாவது அந்த காரியம் நம்ம ஜெபித்து வந்த காரியம் அல்ல. என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னாலே நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம். அந்த காரியத்துக்கான பதில் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றதுக்கு அவர் அந்த ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியம் நமக்கே தெரியாத காரியம். ஏதோ ஒன்று செய்ய போறாரு, அது என்னன்னு நமக்கு தெரியாது. அது மாத்திரம் இல்லை, அது உனக்கு எட்டாதது, உன் நிலைமைக்கு, அதாவது நீ புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இல்லாத ஒரு பெரிய காரியத்தை செய்யணும். அது என்னது நமக்கு தெரியாது. பாருங்க, தேவன் நடத்துகிற பாதை நமக்கு அநேக வேலைகளில் புரிந்து கொள்ளவே முடியாது. அப்படி ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு பாதையில மாதத்துல நான் உங்களை நடத்துவேன்னு அப்படின்னு சொல்றாரு. அது என்னதுன்னு நமக்கு தெரியும். அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு காரியம் நமக்கு புரிஞ்சிச்சுன்னா நம்ம அது வழியா போகலாம். ஒரு வழி நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த வழியில நடந்து போகலாம். ஏதோ ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னு சொன்னா கூட அந்த பாதை நமக்கு தெரிஞ்சுன்னா நம்ம லேசா போயிடும். அந்த ஊருக்கு போயிடும். இந்த பஸ்ஸு, இந்த ட்ரெயின், இந்த ஃப்ளைட்டு, இதுலலாம் நம்ம ஏறினா நம்ம இந்த ஊருக்கு போய் சேரலாம்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கடகடான்னு போயிடணும். அங்கே போய் என்ன காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சதுன்னா அங்கே போய் அந்த காரியங்களை நிறைவேற்றணும். ஆனால் ஒன்றுமே தெரியலன்னு சொன்னால், வழியே தெரியலன்னா நம்ம எப்படி போக முடியும்? பாருங்க, வேதாமத்தில் கூட நம்ம பார்க்குறோம், எலியேசர் ஆபிரகாம் அனுப்புறாரு. எங்கே அனுப்புறாரு அப்படின்னு சொன்னால், ஈசாக்குக்கு ஒரு பொண்ணு பார்த்துட்டு வா, நீ இந்த கானானியருடைய பொண்ணை பார்க்கக்கூடாது, என்னுடைய சுய தேசத்துக்கு போ, அங்கே போய் கொண்டு வருவேன்னு சொல்லி ஆணையிட்டு கொள்ளுன்னு சொல்லி ஆபிரகாம் சொல்கிறான். ஆனால் அந்த எலியேசர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், எப்படி எங்கே இருக்கும் பொண்ணுன்னு தெரியாது, யார் வீட்டில் போய் பார்க்கணும்னு தெரியாது, அந்த பொண்ணு அந்த வீட்டில் எப்படி நம்ம ஏற்றுக்கொள்வாங்கன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. என் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். உடனே இந்த எலியேசர் பாருங்க, ஆண்டவரை மட்டும் நம்பி அதுலேயே ஆணையிட்டு கொடுக்குறாரு, கண்டிப்பா என் தேசத்துலலாம் போய் எடுத்துட்டு வரும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அந்த எலியேசர் சொல்றாரு, ஒருவேளை அந்த பெண் என் கூட வரலான்னு சொன்னா நான் உங்களுடைய குமாரனை நாங்கள் கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறேன். அப்போ அவர் சொல்றாரு, இல்லை என் பிள்ளைய நீ அங்கே கூட்டிட்டு போக. ஆண்டவர் அந்த பெண்ணை வர வைப்பார், கூட்டிட்டு வான்னு சொல்லி அனுப்பிட்டார். ஆனால் இந்த எலியேசருக்கு வழியே தெரியல, எப்படி போகணுன்னே தெரியல. ஆனால் ஒரு ஜெபம் பண்றார், ஆண்டவரே நீர் என்னையே நடத்தும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் போகும்போது அங்கே போய் அந்த ஊருக்கு போய் சேர்ந்தார். போகும்போது எப்படி போகிறார் பாருங்க, 10 ஒட்டகங்கள் எடுத்துட்டு போகிறார். அதில் அந்த பெண்ணுக்கு தேவையான உச்சிதமான பொருட்கள்லாம் எடுத்துட்டு போகிறார். ஆனால் பெண் யாருன்னு தெரியாது, எப்படி போகணும்னு தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் போய் கொண்டு இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு துறவண்டையில் நின்று உட்காந்துட்டு ஜோம் பண்ண, ஆண்டவரே நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், இந்த ஊராருடைய பெண்கள் இந்த கிணத்துல தண்ணி மோக்க வருவாங்க, அப்போ நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், ஆண்டவரே அந்த பெண்ணை பார்த்து யாரோ ஒரு பெண் வருதுன்னா எனக்கு தண்ணி தாமான்னு கேட்பேன். உடனே அவ தண்ணியும் கொடுத்து இந்த ஒட்டவங்களுக்கு மார்ப்பேன்னு சொன்னான்னா அவ தான் என் எஜமானி கேட்ட பெண் அப்படின்னு சொல்லி தனக்குள்ள ஒரு தீர்மானம் எடுத்துக்கிட்டு அவன் என்ன செய்யறான் பாருங்க, அந்த இடத்துல போய் காத்துக்கிட்டு இருக்கான். காத்துக்கிட்டு இருக்கிறான், ஒன்றும் தெரியாத சூழ்நிலையில காத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க ரெபேக்கால் குடத்தை தூக்கி வச்சுட்டு வரான். அவன் இவங்க ஒண்ணுமே பேசல, ஏன்னா கிணத்துல நிறைய பேர் இருப்பாங்க. ஒன்றும் பேசல, அவ பாட்டு கிணத்துக்குள்ள இறங்கி குடத்துல தண்ணியை மோந்துட்டு வெளியுவார். தண்ணிய குடம் கிணத்துக்குள்ள இறங்கி மோந்துட்டு வருது, எவ்வளவு கஷ்டமான காரியம். படி ஏறி மேலே வீட்டுக்கு போறதுக்காக எடுத்துட்டு போறாங்க. அப்போ அவன் கேட்கலாம், அந்த தண்ணி தாமா
அந்த குடத்தை இறக்கி அவன் குடியும் என் ஆண்டவனே அப்படின்னு சொல்லி அவனுக்கு தண்ணி கொடுத்து உங்களுடைய ஒட்டகங்களுக்கும் வாழ்க்கிறேன்னு சொல்லி அந்த தண்ணியை தொட்டியில் ஊற்றிட்டு திருப்பி திருப்பி மோந்து ஊற்றுறான். சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க ஒரு ஒட்டகம் 10 குடம் தண்ணி குடிக்குமா. அப்போ அவன் எத்தனை குடம் அந்த இடத்துல ஊற்றிருக்கணும், கிட்டத்தட்ட 100 குடம் தண்ணி அவன் மோந்து ஊற்றிருக்கணும். ஏன்னா ஒட்டகங்கள் ஓயாம தண்ணி குடிக்காது. அது பாலைவனத்துல நடக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஒரு மிருகம் தான் ஒட்டகம். அது தண்ணியை ஊத்த ஊத்த நல்லா குடிச்சு அது சேவ் பண்ணி வச்சுக்கணுமா. பாலைவனத்துல ஒண்ணுமே இருக்காது, அந்த வழி நடந்து போகும். இப்படி அந்த ஒட்டகங்களுக்கெல்லாம் மோந்து ஊத்துனோடனே அதுக்கு பிறகு அவ குடத்தை தூக்கிட்டு தான் வீட்டுக்கு போறா. எவ்வளோ டைம் ஆகிருக்கும், எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா. இது எலியேசர்லேருந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியுது. அப்படி போகும்போது அவன் என்ன செய்வான், நிறையா காதணிகள் அது இதுன்னு அந்த ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து அவளுக்கு கொடுக்குறான். உடனே அவள் இது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போகிறான். போனவனை கொண்டு போய் இந்த மாதிரி துறவுல நடந்த காரியங்களை வீட்டில் உள்ளவங்களுக்கு சொல்கிறான். உடனே லாபான்னு பார்க்குறான் அவன் அண்ணன், ஏன் அந்த மனுஷன் அங்கேயே விட்டுட்டு வந்த அப்படின்னு சொல்லி ஓடி போய் அவனை கூட்டிகிட்டு வரேன், எங்கள் வீட்டுக்கு வரேன், உங்களுடைய ஒருத்தவங்களுக்கெல்லாம் நான் சாப்பாடு போடுறேன், தீவனம் போடுறேன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன உடனே அவனுக்கு ஆகாரம் கொடுக்குறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னால் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அந்த காரியங்களை எல்லாம் விவரித்து சொல்லலாம். சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, நாம் நலம்பலம் ஒன்று சொல்லிக்கிறோம். உங்கள் ஈசாப்பை பார்க்கல, ஒன்றும் செய்யலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சரி இந்த பெண்ணை நாங்கள் தாரோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. பேசி முடித்த பிறகு அவங்க சொல்கிறாங்க, பெண் ஒரு 10 நாள் எனக்கு நீர் இருன்னு சொல்லி. அப்போ அவங்க சொல்ல முடியாது, கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்கிறாங்க, அவளை கூட்டிகிட்டு போகணும். உடனே சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு 2 தாதிமார்களை நியமிச்சு அந்த ரெபேக்கால்கிட்ட கேட்குறாங்க, நீ போறியாம்மா அந்த மனுஷனோட? உடனே அவன் போறேங்கிறான். வந்து அப்பயே 100 குடம் தண்ணி இறச்சி ஊற்றிருக்காரு. அந்த வீட்டுக்கு போனால் எவ்வளோ வேலை இருக்குமோ தெரியாது, ஆனால் எதையுமே யோசிக்காம அவன் போறேன்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லி அவளை அனுப்புனாங்க. அங்கே பார்க்கும்போது அவள் ஈசாக்கு மனைவியானான்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, அப்போ அந்த எலியேசர் சொல்றான், கர்த்தர் என்னை என்னுடைய ஊழியக்காரன் எஜமான் ஆகிய ஆபிரகாமுடைய சகோதரன் வீட்டுக்கு நேர்வழியாய் என்னை நடத்தியிருக்கிறார். கர்த்தர் என்னை சரியா நடத்திய சகோதரன் வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த சகோதரனுடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்ணை என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு துணைவியாய் ஏற்றுக்கொண்டாரே, அவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி நேர்வழியாய் நடத்தினா. வழி தெரியல, கர்த்தர் நடத்தினார். பாருங்க, இப்படி ஆண்டவர் நடத்துகிற பாதையில போகும்போதுதான் நம்ம சரியான வழியை கண்டுகொள்ளணும். வேதாகமத்துல ஒரு பெண்ணை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த பெண்ணினுடைய பெயர் எஸ்தர். எஸ்தருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் ஒரு அநாத பெண், தாய் தகப்பன் கிடையாது. அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் தேசத்தை பாபிலோனியர் சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்படி சிறை கைதியாய் கொண்டு செல்லப்பட்ட ஒரு பெண் தான் இந்த எஸ்தர். இந்த நாட்கள்ல கூட யுத்தம் நடந்துட்டு இருக்கு சொல்லி ஒருவேளை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இஸ்ரவேலருக்கும் ஈரானுக்கும் ஒரே சண்டைன்னு சொல்லி அந்த ஈரான் தேசம் தான் பாபிலோன்னு சொல்லி அந்த நாட்கள்ல அழைக்கப்பட்டுச்சு. அந்த பாபிலோனியர் தான் இங்க இஸ்ரவேல் தேசத்தை முற்றிலும் அழிச்சு இங்க இருக்கிற தேவாலயத்தெல்லாம் சுட்டெரிச்சு போட்டு சாலமோன் கட்டின பிரமாண்டமான தேவாலயத்தெல்லாம் சுட்டெரிச்சு எல்லாத்தையும் அழிச்சு போட்டுட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சிறை கைதிகளா பிடிச்சிட்டு போயிட்டாங்க.
நிறைய பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. அதுல போனதுதான் தானியேல், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், இவங்கெல்லாம் மொர்தெகாய், இவங்கெல்லாம் அந்த அந்த பாபிலோன் தேசத்துல ஒரு அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டாங்க. அங்க கொண்டு போன இடத்துல இவர்களுக்குள்ள இருந்த ஞானம், அறிவு, புத்தியை வச்சு அந்த தேசத்துல அவர்கள் சிறந்து விளங்கினார்கள் பார்க்கணும். அப்படி கொண்டு போகப்பட்ட பெண் தான் இந்த எஸ்தர். அவளுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும், அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, அவள் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்கிறது நமக்கு அதெல்லாம் வேதாந்தங்களில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரணம். அவளுடைய சிறிய தகப்பனாகிய மொர்தெகாய் எடுத்து தனக்கு ஒரு குமாரத்தியாக வளர்க்கிறான். ஒருவேளை சின்ன வயசா இருந்திருக்கலாம் அவளுக்கு, அவளை எடுத்து அவன் வளர்த்துட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது ஒரு தாய் தகப்பன் கிட்ட வளர்ற பிள்ளை எப்படி இருக்கும், ஒரு அண்ணன் கிட்ட வளர்ற பிள்ளை எப்படி இருக்கும் நீங்க யூகித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த தாய் தகப்பனுடைய அன்பு இல்லாம அந்நிய தேசத்துல ஒரு அனாதை பெண்ணாக அவன் வளர்க்கப்பட்டு வர. ஆனா நல்ல கீழ்ப்படுகிறான். அந்த மொர்தெகாய்க்கு கீழ்ப்படிந்து வளர்ந்துட்டு இருக்கு. அப்படி வளர்ந்துட்டு இருக்கும்போது அவன் என்ன சொல்றானோ அதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு அந்த இடத்துல வந்துச்சு. அங்க பாத்தீங்கன்னா இந்த மொர்தெகாய்க்கு ராஜ அரண்மனையில வேலை கிடைச்சி அந்த வேலையை அவன் பார்த்துட்டு இருக்கான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் எஸ்தர் வளர்க்கப்பட்டான். எஸ்தர் வளர்க்கப்பட்டு வரும்போது பாருங்க, நம்ம இஸ்ரவேல் புத்திரரை மோசே வழிநடத்திட்டு போறாரு. இஸ்ரவேல் புத்திரர் மோசத்தை ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க, முறுமுறுத்தாங்க. உங்களை எதுக்குங்க கொண்டு வந்தாங்க, கெட்டவனாங்கிறதுக்கு எதுக்கு கொண்டு வந்தாங்க, உங்களுக்கு அங்க பிரேத குழி இல்லையா, இங்க கொண்டு வந்து நிறைய பிரச்சனை பண்ணாங்க. மோசைக்கு பின்பு அந்த பொறுப்பை யோசுவா எடுத்து செஞ்சிட்டு இருந்தார். யோசுவாத்தை இஸ்ரவேல் புத்திரர் பிரச்சனை பண்ணதாவே இல்லை. ஏன்னு சொன்னா மோசே ஒரு தகப்பன் போல இருந்தான், யோசுவா ஒரு சகோதரனை போல இருக்கான். சகோதரன் சகோதரிகள்கிட்ட வளர்றவும் தாய் தகப்பன்கிட்ட வளர்றதும் வித்தியாசமான அன்பு. அப்படி இருந்தான் அந்த எஸ்தர் வளர்க்கப்பட்ட எஸ்தர் அந்த இடத்துல அவ என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, அந்த அவ சிறிய தகப்பன் ஆகிய மொர்தெகாய் வளர்த்துட்டு வரான். திடீர்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை. ராஜா பெரிய விருந்து பண்றான், அங்க வஸ்தியை கூப்பிடுறான், அவன் வரமாட்டேன்ட்டான். உடனே இனி வஸ்தி எனக்கு ராஜாத்தியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவளை ஒதுக்கிட்டான். இப்படிப்பட்ட கோபத்துல நடந்த சம்பவத்தினால ராஜா வஸ்தியை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது ராஜாவுடைய பிரபுக்கள்லாம் சேர்ந்து ராஜாவுக்கு ஒரு பெண்ணை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்னி பெண்களை ஒரு கன்னி மாடத்துல சேர்க்கிறாங்க. அப்போ மொர்தெகாய் பார்க்குறான், நம்மளும் ஒரு கன்னி பெண்ணை வச்சிருக்கிறாங்க, அவன் ரொம்ப அழகானவா, அவளையும் கொண்டு விடுவோம், ராஜா ஏற்றுக்கொள்ளட்டும்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி எஸ்தர்கிட்ட போய் சொல்றான், அந்த கன்னி மாடத்துக்கு நீயும் போகும். அது எஸ்தருக்கு பிடித்தமா இருந்துச்சோ இல்லையோ அது நமக்கு தெரியுது. ஆனா அவன் சொல்றான், அதுக்கு கீழ்படுகிறான். அங்க போகும்போது ஒரே ஒரு காரியம் சொல்லி அனுப்புறான், நீ பூர்வத்தாருக்கும் குளத்தை நீங்க சொல்லக்கூடாதுன்னு அமைதியா போயிடுன்னு சொல்லி அனுப்பிவிட்டான். அவளும் அதே போல அமைதியா போய் அந்த கன்னி மாடத்துல இருக்கிறான். அங்க ஒரு ரூல் என்னன்னு சொன்னா, 6 மாசம் அவங்க வெள்ளை போலத்தாலும் 6 மாசம் சுகந்த வர்க்கங்களினாலும் தங்களை அலங்கரிச்சு கொள்வாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே கன்னி பெண்கள், எல்லாருமே ராஜாவுக்கு நான் மனவாட்டியா மாற போறேன் அப்படின்னு சொல்ல ஒரு உற்சாகத்தோடு அவங்க அங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பெண்ணாய் ராஜாவிடத்துல போகும்போது அவங்க என்னெல்லாம் கேட்குறாங்களோ எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு அங்க ஒரு மனுஷனை வச்சிருந்தாங்க. அவன் பேர் ஏகாய். அவன் இவங்க எல்லாரையும் பாதுகாத்து இவங்களுக்கு வேண்டியவைகளை எல்லாம் கொடுத்து இவங்களை பராமரித்து கொண்டிருக்கும்போது அவனுடைய ரூல் என்னன்னா, இவங்களுக்கு என்ன கேட்டாலும் கொடு அப்படின்னு சொல்லி ராஜா அப்படி ஒரு கட்டளை போட்டிருப்பாரு. அப்படின்னு சொன்னா கன்னி பெண்கள் எவ்வளவு ஆசை உள்ளவர்களா இருந்திருப்பாங்க, அவங்க என்னென்னலாமோ கேட்டிருப்பாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த எஸ்தரை நீங்க நினைச்சு பாருங்க, அவ ஒரு அனாதை, அவ
அண்ணன்கிட்ட வளர்றா. அவன் எப்படி வளர்த்தான்னு நமக்கு தெரியாது. இவளுக்குள்ள எத்தனையோ ஆசைகள் இருந்திருக்கும், எவ்வளவோ காரியம் எனக்கு வேணுங்கிற எண்ணங்கள்லாம் இருந்திருக்கலாம். ஆனா இப்ப இந்த இடத்துல அவளுக்கு எல்லாமே கொடுக்கப்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவளும் என்ன செஞ்சிருக்கலாம், எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்டுருக்கான். ஒரு பைசா செலவு கிடையாது. கேட்கறது எல்லாவற்றையுமே கொடுப்பதற்கு அவங்க ஒரு ஆளையும் நியமிச்சு அப்படி வைத்திருக்கும் போது பாருங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒவ்வொரு கன்னி பெண்ணும் ராஜாவிடத்துல பிரவேசிப்பான். ராஜா விரும்பி ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் ராஜாட்ட போக முடியாது. அவங்க அன்னைக்கு நைட்டு அங்க இருந்துட்டு அவங்க இன்னொரு மடத்துக்கு போயிடும். இப்படி நிறைய பெண்கள் ராஜா ஏற்றுக்கொள்ளவே இல்லை, போயிட்டே இருக்கிறாங்க. அந்த டைம்ல எஸ்தரின் முறை வந்த போது ராஜாவுக்கு ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு டைம் வரும், ஒவ்வொருத்தராக தான் போகணும். அப்படி இருக்கும்போது நீங்க 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவர்கள் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அந்த ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. பாருங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், எஸ்தருடைய முறை வந்த போது அவள் என்ன செய்யறாளாம், ஏகாய் தனக்கு நியமித்த காரியமே அல்லாமல் வேற ஒன்றும் கேட்கல. அவளுக்குள்ளாக இருந்த எத்தனையோ ஆசைகள் இருந்திருக்கலாம், எத்தனையோ விருப்பம் இருந்திருக்கலாம், அந்த ஒன்னையும் அவ கேட்கல. ராஜாவுக்கு நான் எப்படி இருந்தா பிடிக்கும்ங்கிறது ஏகாய்க்கு தெரியும். அதனால நீ என்ன அலங்காரம் பண்ணி என்னை அனுப்புறியோ அது உனக்கு போகும் அப்படின்னு சொல்லி தன்னை பூரணமாய் ஒப்பு கொடுத்தாள். தன்னுடைய விருப்பத்துக்கு அவ ஒப்பு கொடுக்காம தன்னை பூரணமாய் அந்த ஏகாயுடைய கையில ஒப்பு கொடுத்தாள். நீங்க ராஜாவுக்கு பிரியமானபடி என்ன அலங்கரிச்சு அனுப்புன்னு சொல்லி உடனே ஏகாய்க்கு நல்லா தெரியும் ராஜாவுக்கு எப்படி இருந்தா பிடிக்கும், எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். எந்த மாதிரி பேசினா பிடிக்கும், எந்த மாதிரி நடந்து போனா பிடிக்கும். இந்த அழகிகள் போராட்டங்கள் போட்டிகள்லாம் வைப்பாங்க. அதில் அவங்க நடக்கிறதுக்கு ஒரு மார்க்கு, அவங்க ட்ரெஸ் மேக்கிங்க்கு ஒரு மார்க்கு, இப்படியெல்லாம் போடுவாங்க. அவங்க பேச்சுக்கு ஒரு மார்க்கு, அவங்கள்ட்ட கேட்குற கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் அவங்க எப்படி ஆன்சர் சொல்கிறாங்களோ அதுக்கு ஒரு மார்க்கெல்லாம் போட்டு சிறந்த அழகி உலக அழகின்னு சொல்லிலாம் தேர்ந்தெடுப்பாங்க. இந்த இடத்துல பாருங்க, இந்த எஸ்தர் தனக்கு எந்த வஸ்திரத்தையும் கேட்கல, எந்த மாதிரி நான் போகணும்னு சொல்லி எல்லாத்தையும் ஏகாயுடைய கையில கொடுத்தார். அவனுக்கு தெரியும் ராஜாவுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி. ராஜாவுக்கு பிடித்தமான அளவுக்கு இந்த எஸ்தரை அலங்கரிச்சு எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது. இந்த ஆண்டவர் செய்கிற காரியம். அங்க போன உடனே எஸ்தர் ராஜாவாகிய அகாஸ்வேரு அரசாள்கிற 7ஆம் வருஷம் தேபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டார். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கல எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்தில் பட்டத்து ஸ்திரீயாக்கினார். எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம்! எஸ்தர் ஒரு ராஜாத்தியா மாறிட்டான். அவளுடைய வாழ்க்கையில ஒரு அனாதை பெண்ணு, அண்ணன் தான் வளர்த்துட்டு வந்தான். அவளுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் நெருக்கங்கள் இருந்திருக்கும். ஆனா அந்த தேசம் பார்த்தீங்கன்னா 127 நாடுகளை அரசாண்ட ஒரு ராஜா. 101 நாட்டு அரசாண்டாலே அவங்களுக்கு எவ்வளவோ பெரிய மதிப்பு மரியாதையெல்லாம் இருக்குது. அந்த நாட்கள்ல பாபிலோன்
தேசம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால அவ வந்து 127 நாடுகளுக்கு ஒரு பட்டத்து ஸ்திரீயாய் மாறினான். ராஜ கிரீடத்தை அவன் தலையில தூக்கி அந்த அகாஸ்வேரு ராஜா வச்சான்னு பாருங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் எந்த அளவாய் எஸ்தரை உயர்த்தினார். இது அவன் ஜெபம் பண்ணி கிடைச்ச ஒன்று அல்ல, அவன் நினைச்சு பெற்றுக்கொண்டதும் அல்ல, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம். இது நடக்கும்னு சொல்லி எஸ்தர் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டான். நம்ம ஒரு பட்டத்து ஸ்திரியா வந்து அங்க எவ்வளவோ கன்னி பெண்கள் இருக்கிறாங்க, அவங்களாம் எப்படி எல்லாமோ அலங்கரிச்சுட்டு போறாங்க. ஆனா இந்த எஸ்தருடைய வாழ்க்கையில அவள் மிகவும் சிறந்த ஒரு ஸ்தானத்துல உயர்த்தப்பட்டாலும் அந்த அளவுக்கு கர்த்தர் எஸ்தர் மேல தயவு வைத்து அவளை அவள் அறியாத ஒரு பாதையில அவள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை அவளுடைய வாழ்க்கையில செய்ய. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை இந்த மாதத்துல நான் செய்வேன்னு பாருங்க. அப்படி அவர் செய்யறதுக்கு முதல்ல நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். ஆண்டவருடைய கையில நம்மளை பூரணமா ஒப்பு கொடுத்தாலும் ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டியதை செய்ய முடியும். நம்ம இஷ்டத்தெல்லாம் அவர்கிட்ட போய் சொல்லிட்டு நம்ம இஷ்டப்படி இல்லாம நடக்கணும்னு ஆண்டவரை நம்ம வீட்டுக்கு எடுத்தோம்னு சொன்னா அவர் செய்ய வேண்டிய நம்ம கொண்டு செய்ய நினைத்ததை செய்ய முடியாது. அதனால நாம் அவருடைய கரத்துல நம்மளை பூரணமா கர்த்தருடைய கையில நம்மளை அர்ப்பணிச்சிட்டோம்னா நமக்கு என்ன செய்யணுமோ அது அவசியம். நமக்கு கேட்க தெரியாது, ஏன்னா அறியாத பாதை, எட்டாத உயரம், அங்க உன்னை கொண்டு போகணும்னு நான் நினைச்சிருக்கிறேன். அதனால இதெல்லாம் நீ கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாத காரியம். நீ உன்னை என் கையில ஒப்புக்கொடு, நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், உனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய நான் விரும்புகிறேன். அதை செய்யறதுக்கு நீ உன்னை எனக்கு பூர்ணமா எஸ்தர் தன்னுடைய ஆசை இச்சை எல்லாத்தையும் விட்டுட்டு ஏகால் கையில தன்னை ஒப்பு கொடுத்தா. அது போல நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில நம்ம பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்து நமக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மனவாட்டியாய் நாம் மாறணும்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்ம நடத்துவோம். எப்படி நடத்துறானா, அவர் வந்து மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் சொல்லி மீட்கப்படும் நாள்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவின் வருகையில நம்மளை மறுரூபப்படுத்தி கொண்டு போவதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரை உலகத்துக்கு அனுப்பியிருக்கார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை என்ன செய்யறாரு, சுத்திகரிக்கிறாரு, நம்மளை நடத்துறாரு, நம்மளை உருவாக்குறாரு. இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நம்ம இஷ்டம், நம்முடைய ஜெபம், நம்முடைய பிரச்சனையெல்லாம் சொல்லணும். இதெல்லாம் அவர் கொடுக்கணுங்கிறது இயேசு கிறிஸ்து. என்னெல்லாம் கேட்குறாங்களோ எல்லாம் கொடு. கன்னிமாடத்தில் இருக்கும் வரைக்கும் அவங்க என்னெல்லாம் கேட்குறாங்களோ எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி தான் ஏகாய்க்கு உத்தரவு கொடுத்து அனுப்பியிருக்கு. நம்மளும் கேட்குறோம், எல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் அவர் சித்தத்துக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அந்த நீர் அப்படின்னு சொல்லி அவர் கையில நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நம்மை அவர் நடத்துவார். நம்மை எப்படி நடத்துவார்? இயேசுவுக்கு மனவாட்டியாய் நடத்துவார். இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு சொன்னார். இந்த பிள்ளைகளாலும் நம்ம அதை புரிஞ்சு கொள்ளணும். நேற்று தினத்துலலாம் ஒரு பயங்கரமான யுத்தம் நடந்துச்சு சொன்னாலும் எல்லாரும் ஆண்டவர் வருகை யுத்தம் நடந்துருச்சுனாலே உடனே ஒரு எண்ணம் வரும், இயேசு கிறிஸ்துடைய வருகை சமீபம். ஒருவேளை இந்த யுத்தம் வந்து ஒரு உலக மகா யுத்தமாக கூட என்ன செய்யலாம், மாறலாம். எல்லா நாடுகளும் பெரிய பெரிய நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு வருது. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு யுத்தம் நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு முன்னதாக மூன்றாம் உலக மகா
யுத்தத்துக்கு முன்னதாக இயேசு கிறிஸ்துடைய வருகை இருக்கும்னு சொல்லி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கோம். அதனால ஆண்டவர் சீக்கிரம் வந்துருவாருன்னு நமக்கு தெரியுது. நாம் ஆயத்தமா இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை பூரணமா வைக்கணும். ஆண்டவரே, நீர் என்னை வளைந்து உமக்கு சித்தமானபடி என்னை உருவாக்கி இயேசுவுக்கு ஒரு மனவாட்டியாய் நிறுத்தம்னு சொல்லி அவருடைய ஆளுகைக்கு நம்மை பூரணமா ஒப்பு கொடுத்தோம்னு சொன்னா நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை தேவன் நமக்கு செய்யும். அது என்ன காரியம் சொல்ல முடியாது. தாவீது கூட ஒரு வார்த்தை சொல்றார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சேர்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலும் என்னை தூக்கி எடுத்து என் அடிகளை ஒட்டிப்படுத்தி என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தினான்னு சொன்னார். இதுல நம்மளால இந்த கண்மலை மேல யாரும் நம்மளால முடியாது. தேவன் நம்மை உயர்த்தி நம்மளை மேலான இடத்துல நிறுத்துவார். அதுக்கு நாம் நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆனால் நாம் அறியாத பாதையில கர்த்தர் நம்மை நடத்துவார். அறியாத பாதையில நாம நடந்து போக முடியாது. நமக்கு ஒரு ஒத்தாசை வேணும். அந்த ஒத்தாசையாகத்தான் தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் சொல்றார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்லி இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த நாளிலே தேவன் கொடுத்த வாக்கு வசனம் நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் ஆண்டவர் சொல்லுவார். அது இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படியே நம்ம யோசிப்போம். ஆனால் நம்மளால முடியாது, அவரால். அவ்வளோ பெரிய காரியத்தை இந்த மாதத்தில் உனக்கு செய்வேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படியே செய்து இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் கர்த்தருக்கு நம்மை பூரணமாய் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்படி கிருபைகளை கர்த்தர் நமக்கு தரும்படியாக நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளுக்காக இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் நீ கொடுத்ததான வாக்குத்தத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவித்தேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன காரியத்தை நீ சொல்ல போறீன்னு எங்களுக்கு தெரியாதப்பா. எங்களை பூரணமா உங்களுடைய கையில் கொடுக்கிறோம். எஸ்தர் எப்படி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் லேகாயின் கருத்திலே தன்னை பூரணமாய் ஒப்பு கொடுத்தாங்க, அதே போல நாங்கள் எங்களை முற்றிலுமா உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்க மாட்டோம். நீர் எங்களை நடத்தி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையாகவே எங்களுக்கு ஒரு பாதையும் தெரியலப்பா. என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியல ஆண்டவர். இந்த ஊழியத்துல கூட என்னென்ன காரியத்தை எப்படி செய்யணும்னு எங்களால் முயற்சி கூட எடுக்க முடியல ஆண்டவர். எல்லாத்தையும் உங்களுடைய கையில் நீர் நடத்தி ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்களுடைய சபையில் இருக்கிற விசுவாசிகளை பரிசுத்தம் ஒவ்வொருவருக்கும் உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரை உங்களுடைய அன்புக்குள்ள கொண்டு வரும் ஆண்டவர். அந்த மேலான தேவ அன்பை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே தம்முடைய வழிகளை அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். வந்த உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய கிருபையும் பிரசன்னமும் கூட இருந்து நீர் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்கிறோம்.
இல்லையா?